Hey guys, welcome back to my channel. Let's get it in tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி black and white portrait effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல் எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆல் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணினா டெய்லி போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. 16:9 white background எடுத்துக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் அந்த எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகணுமோ அந்த இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 5 டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயுமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணால் 4 கார்னர்ஸில் உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பெருசு பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் கலர் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அமௌண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் வந்து இந்த போர்ட்ரேட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த போர்ட்ரேட் எஃபெக்ட் எல்லா இமேஜ்க்குமே சூட் ஆகுது. கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்க மாதிரி உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு இமேஜ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். சில இமேஜுக்குலாம் சூட் ஆகும், சில இமேஜ்லாம் சூட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். தென் ஆட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கரெக்டாக உங்களோட இமேஜ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சென்டர் இல்லை கார்னர் எங்கே வேணுமோ அங்கே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அண்ட் ஆட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆயில் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஃபேட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆயில் எஃபெக்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் டாப்பில் பார்த்தீங்கன்னா மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட அமௌண்ட் வந்து ஃபுல்லாகவே ஒரு 1 2 அந்த மாதிரி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அவ்வளோ இருந்தாலே போதும். அண்ட் கரெக்டாக எல்லா எஃபெக்ட்டுமே கொடுத்ததுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் உங்களோட இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். அண்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க. உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நம்மளோட இமேஜ் வந்து போர்ட்ரேட் எஃபெக்ட் வந்து கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரிலாம் நீங்கள் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணதான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். தென் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபிலிம்னு ஒரு ஃபில்டர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஃபேட் வந்து 29 அது மாதிரி வந்து நீங்கள் ஃபேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபேட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லோமோ ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட அமௌண்ட் வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிக்டெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை ஒரு 75 to 70 அது மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்டில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணினா உங்களோட விக்னெட் எஃபெக்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களோட பேக்ரவுண்ட் சரௌண்டிங்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். அதுக்காக நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து வேணாம் அப்படின்னு லைட்டாக இருந்தாலே போதும்னா நீங்கள் ஃபேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேட் பண்ணிக்கலாம். And that's it guys. Thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் and share with your friends. Next வீடியோவில் பார்ப்போம்.